அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சார்? இதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். வேண்டாம் வந்துருவோம்யா, நீங்க வெட்ட வேண்டியதானே? என்ன இங்க சத்தம்? வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலாட்டா பண்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், மரத்தடியில முடி வெட்டுறவங்களையும் நம்மளையும் ஒண்ணா வச்சு பேசுறாரு சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? நீங்க உட்காருங்க. என்ன சார் இது? நான் உங்க தலையா பார்க்கணும், நீங்க என் தலையா பாக்குறீங்க? ஜானி நீங்க ஜானி வருவாரு. அவருக்கு கஸ்டமர் ஆச்சே, நானே முடி வெட்டுறவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்கள முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ தலையெல்லாம் சுத்துது. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். 10 டேஸ்க்கு வாட்டி வருவாங்க. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போகும். ஏன்னா சேவை மட்டும் தானே, தலை ஒழுக்காச்சு. நான் சொல்ற ஜானிக்கு 4 ஜானியா போடலாம். ஜானி நீ சார், நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ்ன்னு. முதல்ல வெளியே அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தாண்டா உன் முறை யாரா சின்ன பிடிப்பா? ஜானி என்ன விளையாடியா? என்ன இருக்க மாதிரி எதுக்கு வந்தீங்க? முடி வெட்டிக்கு வந்தீங்க இல்ல? விளையாட வந்தேன். இல்ல முடி வெட்டிக்க வந்தேன். வெட்டிக்கிறேன். உட்காருங்க. நான் உட்காரு, நீங்க வெட்டுங்க. இத கழுத்து வரைக்கும் போத்துறேன். ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிக்கு யாரும் இல்ல, தனியாளதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்கெங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கத்தி தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பார்க்க வேண்டியிருக்கேன். அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. வருவேன். நான் பாதியிலே திரும்பிடுவேன். இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டியே? கடைக்கு வருவேன். நான் கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கத்தி என்ன கூட ஏன் எழுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாம், எடுத்துருப்பா. ஒரு கத்தி தான் இருக்குதா? ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, அந்த வீட்டுல யாக்கி பண்ண சொன்னது நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு. போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலே ஓடி வந்துருவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏன்? அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு ட்ரபிள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தி வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ கூட கிடைக்குவா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்குறேன். இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டு வாங்கி. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடக்கு? சரி, இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிடும். ஓகே? இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணுங்க. என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இதையும் பேக் பண்ணுங்க சார்.
என்ன? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே? தேங்க் காட். ராணி வாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். வீட்டுக்கு சொந்தக்காரி 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். நமஸ்காரம் அண்டி. ஜாக் பாட்டு எங்க இருக்கிற? ரெண்டு లోపల రండి. చూసి రండి. అబ్బా ఎడ్డ పెద్ద వీడు ఎవడా? రండి రండి. ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? మీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? மனவாடு, நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்க வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి మీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి ఒక్క డౌట్. ఏమి? తప్పుగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சரி இந்த தொழில் தான் இவர் கண்ணை உறுத்துது. நான்சென்ஸ். ஏதோ பரம்பரை தொழிலை விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இது ஹாபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யல என்ன என்டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரா? இந்த இடத்த கவனிச்சியா? ఏమండి ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாங்கய்யா. என்ன ஆச்சு? మీకు நீக்கு మీకు நீக்கு జయమాలిని తెలుసా? விழுந்துட்டான். வாட்டர் கழிச்சிட வேண்டியதான். நல்லா ஆடியானி. சரி வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வராட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. అన్నగారు అప్పుడు సాப்பிடலாம். నాయుడు గారు, గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే. నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தை எல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டாரு. பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கு నాకు எப்பவும் ராசி ఉంది. கையடு. என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிற? ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து இங்க ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போட கழுதுன்னு. அதான் நான் చేసుకుని இருக்கேன். உர்ராவுல கொட்டி கொட்டி 10 எருமை வாங்கி ఇప్పుడు 1000 எருமை నాకు ఉంది. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் வாங்க போறீங்க? அவ்வளவு எருமைங்க மேறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை చెప్తారా? ఈ బంగళావే నాకు ఇస్తారా? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேட்கறதுல என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. టెన్నిస్ కోట వద్దు వద్దు వద్దు, వేణ వేణ వేణ. ఎన్టీ రామారావు గారే మన్నిక మాட்டாరు. ఈ బంగళా నాకు కావాలా? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமான அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். అడ్వాన్స్ కావాలంటే ఇస్తాను. என்னையா இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறது ரிஜிஸ்டர் பண்றது நான் மச்சான் ராவலாம். என்னையா மச்சாங்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவனோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிகன். ஜெயமாலினி என்ன பேரை சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இடியா கைய. மேட்டர் ஓவர். ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். வரட்டு வரட்டு. எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல.
சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை இருக்கு. நான் இங்க போகணும். நல்ல நேரம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க சேம் 7 lakhs rupees. செட்டில் பண்ணிடு இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakhs rupees சொன்னேன். பட் எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரோ அதை கெடுத்துட்டியே. ரெண்டு சார், சீக்கிரம். ఇప్పుడు మీకు సంతోషం தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு. வர 1ஆம் தேதியே தெரியும். எல்லா பூ பறிச்சுட்டு போயிருக்கேன். உன்னை யாரும் பூ பறிக்க சொன்னா? நான் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் 10, சிகப்புல 7. 1 2. பூவை எல்லாம் எதுக்குன்றீங்க? ஏன்றா என்னல நான் கண்ணு கலந்து ஒன்று பறிச்சுட்டு போயிடும். இப்ப நீ பறிக்கல. மொத்தம் 17 இருந்தது. இது யார் பறிக்க சொன்னா? 1 2 3. என்ன பாக்குற? நீங்க ரொம்ப கருமி போல் இருக்க. கருமையா? நானா? ஆமா, நீங்க ரொம்ப தாராளம். அதான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருக்கீங்க. மாமா, யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை. புறத்தியாருக்கு அன்பு காட்டுறதுல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு. என்ன? எனக்கு முன்பணம் கொஞ்சம் வேணும். போச்சுப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. பாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா. நான் சும்மா தரேன். போட்டு வச்சுக்கோ. ஆமா, எங்கதான் குளிச்ச? எத்தனை மணிக்கு தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்ல தண்ணி வராது. வச்சுக்கோ. நல்லா இருக்கு. 50 பைசா. இனிமே என்ன கேட்காம நீ போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல. அப்புறம் தரேன். அம்மா, அவனுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. பாமா, ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்கதான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். அவன் வெட்டிட்டான், நாம அலையிறோம். அப்போ யாருப்பா அது? இந்த ஒண்ணு தானே? யாரு? ஜானி, நீயா? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் ஒன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு, யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய. நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதான்ப்பா பாருங்க, நீ என்னடா அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறீ? என்னப்பா என்னையே ஒரு மாதிரியா பாக்குற?
என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னா எத்தனை வருஷம் உள்ள போடுறாங்களோ உனக்கு என்ன? ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப. நான் கடத்தரவு அலையணும்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கூட அந்தமான் கிந்தமான் போயிடுறேன். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கள்ளத்தோணியில போய் சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான்.